ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। वसति वपुषि विशदे वसनं जलदाभं हलहदिवीति मिलितयमुनाभं हलहदिवीति मिलितयमुनाभं केशवतीर्था हलधररूपा केशवतीर्था हलधररूपा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। जय श्री बलराम पूर्णिमा महोत्सव की जय, श्री बलराम की, श्रील प्रभुपाद की और प्रेमानंदे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பண்டிகைக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பலராம் பூர்ணிமா, பலராமருடைய அவதார தினம். அப்ப இந்த கொஞ்ச நேரம் பலராமருடைய தெய்வீகமான குணங்கள், அவரது தெய்வீகமான லீலைகள், அவருடைய அற்புதமான செயல்கள், இது எல்லையற்றது. கொஞ்சம் நம்ம இன்னைக்கு படிக்கலாம். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சுவர்ஜுனா. அர்ஜுனா, யார் ஒருவர் எனது பிறப்பு செயல்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த சரீரத்தை விட்ட உடனே என்கிட்ட வந்துடுறாங்க. சோ பலராமர் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். யார் பலராமர்? பதில் தெரிஞ்சும் கேட்டுருக்கீங்க. பலராமர் யார்? ஆதிசேஷன், சாக்ஷாத் முழுமுதற் கடவுளுடைய முதல் விரிவகம். சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய முதல் விரிவகம். சரி, அப்புறம் வேற என்ன சொல்ல பலராமர் பற்றி? சேவை செய்யும் பகவான், சேவை செய்யும் பகவான். சரி, அப்புறம் ஆதிகுரு. வெரி குட், ஆதிகுரு. சங்கர்ஷ்ணர். ஏன் பலராமருக்கு சங்கர்ஷ்ணர்னு பேர்? ரேவதியோட ரேவதி இல்ல, ரோகிணி. ரோகிணியோட கர்ப்பத்திலிருந்து தேவி கர்ப்பத்துக்கு மாறினதுனால அவருக்கு சங்கர்ஷ்ணர்னு பேர். சங்கர்ஷ்ணா மீன்ஸ் அவர் ரோகிணியோட கர்ப்பத்திலிருந்து, ரோகிணி மாதாவுடைய கர்ப்பத்திலிருந்து தேவியோட கர்ப்பத்துக்கு மாறு. இது கேட்கலையா? எஸ், தேவகி. மாத்தி சொல்லிட்டேன்னா என்னையே குழப்பிட்டாங்க. ரேவதின்னு சொல்றேன், நான் அதே கன்ஃபியூஷன். ரோகிணியோட தேவகி கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறு. இது இன்றைய காலத்துல, இன்னைக்கு நவீன காலத்துல என்னென்னமோ விஞ்ஞான முன்னேற்றத்துல கருத்தரிக்கை செய்யறாங்க. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு செயற்கையான உபகரணம் இல்லாம பகவான் தன்னுடைய அசாதாரணமான சக்தினால தேவியோட கர்ப்பத்தில் இருக்கிற பலராமர் ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறினார். இதுதான் பகவானுடைய அச்சிந்திய சக்தி. அப்ப எந்த செயற்கையான கருவியும் கிடையாது, எந்த செயற்கையான முறையும் கிடையாது. பகவான் தனது அந்தரங்க சக்தியின் மூலமா, அந்தரங்க சக்தியான யோகமாயை என்பது
பகவானை கவர்வது சாத்தியம் இல்லை. யோகமாயை பகவானுடைய சக்தி, அந்த யோகமாய சக்தி பகவானை கவர்வது சாத்தியம் அல்ல. ஆனா பகவானை விருப்பத்தினால, பகவானை ஏற்பாட்டினால அவங்க பலராமர் வந்து தேவகி கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறினார். அதனால அவருக்கு சங்கர்ஷ்ணன் பேரு. 2 வம்சத்தை இணைக்கிறதுனால அவருக்கு சங்கர்ஷ்ணன் பேரு. அப்புறம் வேற பலராமரை பத்தி வேற என்ன தெரிஞ்சுட்டு? ஆன்மீக பலம், பலம் பலராம், பலதேவ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், பலம் தர்றவர். இன்னைக்கு காலையில கூட கிளாஸ்ல நாங்க பிரபுபார் கிளாஸ் கேட்டு இருந்தோம். பலராமருடைய அவதார தினத்தை பத்தி பிரபுபார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ பிரபுபார் என்ன சொல்றாரு, பலதேவ் பலம் கொடுக்கிறவர்னா பௌதிகமான பலம் இல்ல, ஆத்மீக பலம். நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு அனுகிரகம். யாராவது ஒருத்தருக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வரணும், கிருஷ்ணன் மேல பக்தி வரணும், கிருஷ்ண உணர்வு வந்து விலகக்கூடாது, கிருஷ்ண பக்தி விட்டு விலகக்கூடாது, கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருக்கணும், கிருஷ்ண பக்தியில உறுதியா இருக்கணும் அப்படின்னா அவங்க பலராமரை தொடரணும். பலராமருடைய அனுகிரகம் இல்லாம இது சாத்தியம் இல்லை. பலராமருடைய அனுகிரகம் இல்லாம. ஜெய் ஸ்ரீ பலராமகி. அப்போ எப்பெல்லாம் கிருஷ்ண பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப பலராமரும் அவதரிக்கிறார். ஏன் பலராமர் அவதரிக்கிறாரு? பகவானுக்கு சேவை செய்வது எப்படின்னு காமிக்க கொடுக்க பகவான். ஒருவர் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருவர் சேவை புரியும் பகவான். சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான் கிருஷ்ணர், சேவை புரியும் பகவான் பலராம். ஜெய் ஸ்ரீ பலராமகி. அப்ப கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி சேவை பண்ணணும், கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யணும், கிருஷ்ணருக்கு வந்து எப்படி எல்லாம் ஒருத்தருக்கு சேவை பண்ண முடியும் அப்படின்னு பலராமர் காமிக்கிறார். ஆக்சுவலி உண்மையில பலராமரை பத்தி பேசும்போது பிரபுபாட்ட கேட்டா, பலராம், ஓ பிரபுபாதா, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சீடர்கள் வந்து பலராமரை பத்தி கேட்கும்போது பிரபுபா என்ன சொல்வாரு, நிறம் மட்டும்தான் வித்தியாசம், நிறம் மட்டும்தான் வித்தியாசம். கிருஷ்ணா மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் ஷியாமா, பலராமர் பௌர்ணமி நிலவு போல பிரகாசம். சோ இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அவர் ஒரு முழுமுதற் கடவுள். தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள், கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவருடைய முதல் விரிவங்கம் பலராம். கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராம். பலராமர் தான் கிருஷ்ணருடைய அடுத்தடுத்து எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரமா இருக்கார். பகவான் இருந்து வந்த முதல் விரிவங்கம் பலராமர். பலராமர் தான் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். பலராமர் தான் நாராயணர், பலராமர் தான் வாசுதேவர், பலராமர் தான் சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர். வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தர், அந்த 4 விஷ்ணு வியூகங்கள். அவங்க திரும்பி 4 சதுர்வியூகம். வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஏதாவது புரியுதா? சரி. சோ ஆத்மீக லோகத்துல, கோலோக விருந்தாவனத்துல இந்த பிரபஞ்சம் எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பௌதிக உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக உலகம் மட்டும்தான் இருந்தது. அது கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தார். சோ கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமர். பலராமர் மிக பெரும் விரிவங்கம். பலராமர் மகா சங்கர்ஷ்ணர் ஒருத்தர். இந்த மகா சங்கர்ஷர் மிகப்பெரிய விரிவங்கம். அவர்கிட்ட இருந்து இந்த 4 வியூகம், வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. இவங்கிட்ட இருந்து நாராயணமூர்த்தி, மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவுக்கு ஆதாரம் பலராமர். மகாவிஷ்ணு யாரு? காரண உதகசாய் விஷ்ணு, காரண கடல்ல பள்ளி கொண்டிருப்பவர். அந்த கார்போதசாய் விஷ்ணுடைய எக்ஸ்பான்ஷன் விரிவங்கம் கார்போதசாய் விஷ்ணு. கார்போதசாய் விஷ்ணு ஒரு கர்ப்ப கடலில் நுழையிறாரு. அவருடைய நாபிலிருந்து பிரம்மா, அந்த பிரம்மா 14 புவனங்களுக்கு உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கிறார். ரைட்? சோ இப்படி இன்னொரு தடவை சொல்லணுங்களா? கிருஷ்ணா, கிருஷ்ணத்திலிருந்து பலராமர், பலராமத்திலிருந்து மகா சங்கர்ஷ்ணர், மகா சங்கர்ஷன் வாசுதேவ சங்கர்ஷா, பிரத்யும்னா, அனிருத்தா. திரும்பி வாசுதேவ சங்கர்ஷா, பிரத்யும்னா, அனிருத்தா. இவங்கிட்ட இருந்து நாராயணர், மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு இருந்து 3 விஷ்ணு தத்துவம். ஒன்னு மகாவிஷ்ணு ஆகிய கார்ணோதகசாய் விஷ்ணு, அவற்றிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வருது. அவற்றிருந்து வரக்கூடிய இன்னொரு விஷ்ணு கார்போதசாய் விஷ்ணு, அவற்றிருந்து ஷீரோதகசாய் விஷ்ணு. எல்லோரு விதத்திலும் பரமோத்மா. புரிஞ்சுதா? இதை புரிஞ்சுட்டா நமக்கு மறுபிறப்பு கிடையாது. இந்த 3 விஷ்ணு தத்துவங்கள், இதுக்கெல்லாம் ஆதாரம் பலராமர். ஜெய் ஸ்ரீ பலராம் கி. சோ பலராமர்
பலராமர் எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அவருக்கு சேவை பண்றதுக்காக, இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் அடைவது. மனித உடல் கிடைச்சது ஒரே வேலை பகவானுக்கு சேவை செய்யறது. அது எப்படி பண்றதுன்னு கத்துக் கொடுக்கறதா பலராமர். அப்ப பலராமர் விஷ்ணு தத்துவம், ஆனாலும் அவர் குரு தத்துவம். அவர் பகவான் தான் பலராமர், பலராமர் பகவான் தான், ஆனாலும் அவர் குரு தத்துவம். எல்லா குருவுக்கும் அவர் தான் ஆதாரம், அவர் தான் ஆதி குரு. குருவுடைய எல்லா குருமார்களும் பகவானுடைய பிரதிநிதி தான். குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய எல்லா ஆச்சாரியரும் பலராமருடைய பிரதிநிதியா இருக்காங்க. சோ பலராமருடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஒருத்தர் பலராமருடைய அனுகிரகம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. சோ பலராமர் தான் சர்வ காரணத்துக்கு காரணமா இருக்காரு. ரைட். ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம் பலராமருடைய விரிவங்கம். நம்ம எல்லாம் என்னெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்துறோமோ அது எல்லாமே பலராமருடைய விரிவங்கம். கரத்தால், மிருதங்கம், என்னெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவைக்கு பயன்படுத்துறோமோ அது எல்லாமே பலராமருடைய எக்ஸ்பான்ஷன். ஆன்மீக லோகம் பலராமருடைய எக்ஸ்பான்ஷன், பலராமருடைய விரிவங்கம். பலராமர் எப்படியெல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலான்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. பலராமர் எப்படியெல்லாம் கிருஷ்ணரை மகிழ்விக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ பக்தியில ஒரு பக்தர் 5 விதமான ரசங்கள்ல பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம். பக்தியில, பக்தி தொண்டுல ஒரு பக்தர் 5 விதமான ரசங்கள்ல 5 விதமான முறைகள்ல பகவானுக்கு அன்பு பரிமாற்றம் செய்யலாம். என்னென்னது? சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரியம். சோ ஒட்டுமொத்த ஆத்மீகலோகமா அனைத்து இருப்பும் பலராமருக்குள்ள இருக்கு. அவர் சாந்த ரசத்துல காணக்கூடிய அனைத்தும் பலராமத்திலிருந்து தோன்றுது. அதனால அவரு சாந்த ரசத்துல பகவானுக்கு சேவை பண்றாரு. அனைத்து யோக சக்திகள் அனைத்தும் பலராமத்திலிருந்து தான் தோன்றுது. அதுக்கப்புறம் தாசியம். தாசியம் சேவகம் பண்றது. எப்படி பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு, சேவகனா இருக்காரு? பகவான் நடக்கும் போது பாதுகையாகவும், அமரும் போது நிற்கும் போது குடையாகவும், அமரும் போது நாற்காலியாகவும், படுக்கும் போது பாம்பு படுக்கையாகும். கிருஷ்ணன் நடந்தால் பாதுகை, நின்றால் குடை, இருந்தால் நாற்காலி, சிம்மாசனம், அப்புறம் கிடந்தால் ஆதிசேஷன். இப்படி பகவான் கிருஷ்ணருக்கு பலராமர் தாசிய ரசத்துல சேவை பண்றார். அடுத்தது வாத்சல்யம். வாத்சல்யமா சக்கியமா? சக்கியம். சக்கியத்தோட உயர்ந்தது வாத்சல்யம். சக்கிய ரசம்ங்கிறது என்னது? நண்பரா இருக்கிறது. எப்படி பலராமர் கிருஷ்ணருக்கு நண்பரா இருக்காரு? எப்படி பலராமர் கிருஷ்ணருக்கு நண்பரா சேவை பண்ற? யாரும் சொன்னாங்க? ஃபுல்லா வரட்டும், தப்பானாலும் பரவாயில்ல. பலராமர் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ற நண்பரா? பரவாயில்ல, சொல்லலாம், சத்தமா சொல்லலாம். யாருக்கு தெரியும்? கை தூக்கு. பலராமர் எப்படி கிருஷ்ணருக்கு நண்பரா சேவை பண்றாரு? கோகுலத்துல அண்ணனா இருக்கிறது எப்படி நண்பனா இருக்க முடியும்? எப்படி நண்பர்? ஒரு கோபர் என்ற முறையில, விருந்தாவனத்து கோபர் என்ற முறையில பலராமர் கிருஷ்ணருக்கு நண்பரா இருக்காரு. எப்பெல்லாம் கிருஷ்ணர் மேய்ச்சல் எடுத்து போறாரு, பலராமர் கிருஷ்ணர் கூட விளையாடிட்டு போறாரு. விருந்தாவனத்துல இந்த கிருஷ்ணரும் பலராமரும் கோவர்த்தன மலைக்கு போவாங்க மேய்ச்சல் நிலத்துல. அப்ப நண்பர்கள்லாம் விளையாடுறாங்க. ஒரு தவளை மாதிரி தாவி தாவி போய் யமுனையில குதிப்பாங்க. அப்புறம் குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுவாங்க. இந்த மாதிரி குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிக்குவாங்க. குரங்கை நக்கல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்புறம் கொக்கு மாதிரி ஒரு கால நிற்பாங்க. மயில் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இப்படி ஒரு கோபர் என்ற முறையில பலராமர் ஒரு கோபர் என்ற முறையில கிருஷ்ணருடைய நண்பரா இருக்காரு. சரி, அப்புறம் வாத்சல்யம் அண்ணன் என்ற முறையில கிருஷ்ணர் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும், கிருஷ்ணர் எப்பவுமே பாதுகாக்கணும். எப்பெல்லாம் கிருஷ்ணர் மேய்ச்சல் நிலத்துக்கு போறாரோ பலராமர் கூட ஒரு அண்ணன் என்ற முறையில வாத்சல்ய பாவம் பண்றாரு. பலராமருக்கு கிருஷ்ணர் கொஞ்சம் தயங்குவார். அண்ணா இல்லையா, பலராம் அண்ணா கோச்சு கூடாது. கிருஷ்ணருடைய செயல் பலராமரை கோச்சு கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையில பலராமர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் எப்பவுமே சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாரு.
சோ அண்ணன் என்ற முறையில ஒரு அண்ணன் என்ன நினைப்பாரு, தம்பி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆன்மீக உலகத்துல. இந்த ஜட உலகத்துல தம்பியாவது அண்ணனாவது இல்லையா, நான் அனுபவிக்கணும். இந்த ஜட உலகத்துல கொள்கை என்னன்னா, நான் அனுபவிக்கணும். அது நண்பனாவது அண்ணனாவது தம்பியாவது, சுயநலம் தான் இங்க பிரதானம். ஆனா பலராமர்கிட்ட சுயநலமே கிடையாது. பலராமர் நண்பன் என்ற முறையில கிருஷ்ணர்கிட்ட சக்கியரசம் பண்றாரு. அண்ணன் என்ற முறையில வாத்சல்ய பாவத்துல பலராமர் எப்பவுமே கிருஷ்ணருக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் கிருஷ்ணர் வந்து அசுரர்களோட யுத்தம் பண்றாரு, பலராம் கூட போறாரு இல்லையா. ருக்மணியை கிருஷ்ணா கிட்னாப் பண்ணிட்டு வர போவார், கடத்திட்டு வர போவார். அப்ப கிருஷ்ணர் தனியா போயிருக்காரு தெரிஞ்சு பலராமர் பெரும் சேனையோடு வர விதர்ப்ப நாட்டுக்கு. கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், கிருஷ்ணருக்கு யாரும் ஆபத்து பண்ண முடியாது. இருந்தாலும் பலராமர் அண்ணன் என்ற முறையில அந்த வாத்சல்ய பாவம். அதுக்கப்புறம் மாதுரியம், காதல் கொள்றது. எப்படி பலராமர் கிருஷ்ணர் மேல மாதுரிய பாவம் பண்றாரு, காதல் கொள்றாரு? எப்படி ஒரு இந்த ஜட உலகத்துல ஒரு ஆண் இன்னொரு ஆண் மேல காதல் கொள்ள முடியாது. ஆனா பலராமர் வந்து அனங்க மஞ்சரி என்ற ரூபத்துல ஒரு மஞ்சரியாக, கோபியருடைய சேவகம் பண்ணக்கூடிய ஒரு மஞ்சரியாக அனங்க மஞ்சரி என்ற ரூபத்துல கிருஷ்ணருக்கு வாத்சல்ய பாவம் பண்றாரு. சோ இப்படி இந்த 5 ரசங்கள்லயும் பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு. ஜெய் ஸ்ரீ பலராம் கி சாந்த தாஸ்ய சக்கிய வாத்சல்ய மாதுரி. நமக்கு கிச்சன்ல வந்து ரசம் வைக்கிறத தவிர வேற ஒண்ணும் தெரியாது இல்லையா. சோ இது பாருங்க, இந்த 5 விதமான பக்தியின் உயர்ந்த சுவை, பக்தியுடைய உயர்ந்த சுவைய பலராமர் 5 ரீதியா அனுபவிக்கிறார், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றார். சோ எப்பெல்லாம் கிருஷ்ணா இந்த பூமியில வராரோ அப்ப பலராமரும் வராரு. அவரு ராமரா வந்தப்போ கிருஷ்ணர் ராமரா வந்தப்போ பலராம் லக்ஷ்மணனா வந்தார். சோ பலராமர் எதுக்காக, எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வரும்போது பலராமர் வராரு. எதுக்காக பலராமர் கூட வராரு? சேவை செய்யறதுக்கு அப்புறம், சேவை செய்யறதுக்கு அப்புறம். பலராமுடைய நோக்கம் என்ன? பலராமுடைய நோக்கம் என்ன? பலராமுடைய நோக்கம் என்ன? பகவானை சந்தோஷப்படுத்தணும். பகவான் எப்பவுமே பகவான் எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும். பலராமுடைய ஒரே நோக்கம் எப்பவும் கிருஷ்ணர் ஆனந்தமா இருக்கணும். ஆனா லக்ஷ்மணால பண்ண முடிஞ்சுதா? லக்ஷ்மணால எப்பவுமே ராமரை சந்தோஷமா பார்க்க முடிஞ்சுதா? எப்பவுமே ராமருக்கு ஆனந்தம் கொடுக்க முடிஞ்சுதா? லக்ஷ்மணனால ராமர் எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க முடியல. ஏன்னா ராமர் அண்ணனா போயிட்டாரு, லக்ஷ்மணன் தம்பியா போயிட்டாரு. தம்பி சொல்றது அண்ணன் கேட்க முடியாது, தம்பி வந்து அண்ணனுக்கு உபதேசிக்க முடியாது. கலியுகத்துல செய்வாங்க. கலியுகத்துல நேத்து பிறந்த குழந்தையெல்லாம் அப்பா அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுது. அப்படி இருக்கும்போது தம்பி அண்ணனுக்கு உபதேசம் பண்றது கலியுகத்துல இருக்கு. ஆனா உண்மையில ஆன்மீக தளத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணனுக்கு தம்பி உபதேசம் பண்ண மாட்டார், அண்ணனுடைய வார்த்தையை தம்பி செய்வாங்க. யாரெல்லாம் உதாரணம் அதுக்கு? அண்ணனுடைய வார்த்தை என்னவோ அதை அப்படியே தம்பி செய்வாங்க. பாண்டவர்கள் லக்ஷ்மணன் பரதன், லக்ஷ்மணா பரதா ராமர் என்ன சொல்றாரோ அதுதான் அவங்க வேத வாக்கு. யுதிஷ்டிர மகாராஜ் என்ன சொல்றாரோ அதுதான் மற்ற 4 வேத வாக்கு. யாருக்கு? பீமா, அர்ஜுனா, நகுல, சகதேவா. சில நேரங்கள்ல யுதிஷ்டிர மகாராஜ் எடுக்கிற முடிவு பீமனுக்கு வருத்தம் தரதா இருக்கும், அர்ஜுனனுக்கு திருப்தி இல்லாம இருக்கும். ஆனாலும் அண்ணனுடைய கட்டளை அதை நிறைவேற்றணும். அதே மாதிரிதான் ராமர் எடுக்கிற முடிவு சில நேரம் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா ஏன் ராமர் இப்படி தன்னை வருத்திக்கணும்? ஏன் ராமர் இப்படி கஷ்டப்படணும்? தன் மனைவியை பிரிஞ்சு காட்டுல போய் தண்டகார வனத்துல சுத்தி சீதையை இழந்து ஏன் அவர் இவ்வளவு கஷ்டப்படணும்? லக்ஷ்மணனால தாங்க முடியல. பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் தரையில படுத்து தூங்குறாரு, பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிடுறாரு. இது லக்ஷ்மணனுக்கு எப்படி சந்தோஷம்? இது எப்படி பலராமனுக்கு, ஹரே கிருஷ்ணா, இது எப்படி பலராமனுக்கு சந்தோஷம் கொடுக்கும்? இது எப்படி பலராமனுக்கு சந்தோஷம் கொடுக்கும்? இது பலராமனுக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஹரே கிருஷ்ணா இல்ல இங்க இது வந்து உண்மையில பலராமனுக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஏன்னா பலராமனுடைய நோக்கம் பகவானே, பலராமரின் நோக்கம் பகவானை சந்தோஷப்படுத்து. ஜெய் ஸ்ரீ பலராம் கி. அப்ப லக்ஷ்மணனுக்கு ரொம்ப வேதனை. எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு காட்டுல இருந்து முனிவர்கள் கூட எல்லாம் வாசம் பண்ணி அதுக்கப்புறம் லங்கையில பாலம் கட்டி லங்கையில போய் சீதையை மீட்டு வந்தா திரும்பி காட்டுல விட்டு வர சொல்லிட்டேன். திரும்பி என்ன பண்ணாரு? ஒரு நாள் ராமர் லக்ஷ்மணன் கூப்பிட்டு
லக்ஷ்மணா நீ சீதையை கொண்டு போய் தண்டகாரண்ய வனத்துல விட்டுடுங்க. லக்ஷ்மணனுக்கு தாங்க முடியல. அப்ப முடிவு பண்ணாரு, இனி ஒரு அவதாரம் வந்ததுன்னா நான் அவருக்கு தம்பியாவே வரமாட்டேன். இனி ஒரு அவதாரம் வந்தா நான் தம்பியே வரமாட்டேன், அண்ணனா தான் வருவேன். இங்க எவ்வளவு பேரு சீதாராம் லக்ஷ்மண் விக்கிரகம் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சரி, சீதாராம் லக்ஷ்மண். கிருஷ்ண பலராம் விக்கிரகம். கிருஷ்ண பலராம் விக்கிரகத்துல கிருஷ்ணருக்கு எந்த பக்கம் பலராமன் நிக்கிறார்? பலராம கிருஷ்ணருக்கு எந்த பக்கம் நிக்கிறார்? வலதுகை பக்கம். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு எந்த பக்கம் நிப்பாங்க? இடதுகை பக்கம். லட்சுமி நாராயணன் விக்கிரகத்துல லட்சுமி தேவி எந்த பக்கம் இருப்பாங்க? இடது பக்கம். சரி, ஏன் பலராமர் வலதுகை பக்கம் இருக்காரு? என்ன பெரியவர் இல்லையா? சோ பலராமர் வலது பக்கம் நிப்பாரு, கிருஷ்ணர் அவர் தோல் மேல கை வச்சுட்டு புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பாரு. கிருஷ்ண பலராம் விக்கிரகம் நீங்க விருந்தாவன்ல போனா பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமையா கி அப்படி முடிஞ்சிடும். சரி, அப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? பலராமர் வந்து கிருஷ்ணருக்கு வலது பக்கம் இருக்கா. அப்ப பலராம் வந்து அண்ணா. பலராம் அண்ணா வந்து எப்பவுமே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்கிறாரு. ஆனா பாகவதத்துல ஒரு இடத்துல பலராமர் கிருஷ்ணர் புகழ்றார். எங்க பாகவதம் எந்த இடத்துல பலராமர் கிருஷ்ணர் புகழ்றார்? சரி, கிருஷ்ணர் பலராமர் புகழ்றார். வச்சு இதுல இருந்து தெரியுது யாருமே பாகவதம் படிக்கிறது இல்லைன்னு. கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோட மேய்ச்சல் நிலத்துக்கு போகும்போது கிருஷ்ணர் பலராமரை பார்த்து சொல்றாரு, பலராமண்ணா இங்க பாருங்க, இந்த மரங்கள்லாம் ரொம்ப பெரிய மரம், ஆனா நீங்க வரும்போது அப்படி ரொம்ப சாஞ்சிருக்கு, ரொம்ப வளைஞ்சிருக்கு. அந்த கிளைகள்லாம் உங்க பாதத்தை தொடணும்னு நினைக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் முந்தைய பிரிவில் உங்களுடைய பக்தர்களா இருந்திருக்கணும், சிறந்த முனிவர்களா இருந்திருக்கணும். இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய தூய பக்தரா இருந்திருக்கணும். உங்க பாத தரிசனம் எப்ப கிடைக்கும்? இது யார் சொல்றா? கிருஷ்ணன் பலராமர் குளோரிஃபை பண்றாரு. உங்க பாத தரிசனம் எப்ப கிடைக்கும், உங்க தாமரை பாதத்தோட தரிசனம் எப்ப கிடைக்கும்னு இந்த மரங்கள்லாம் காத்திருக்காங்க. அப்புறம் நீங்க ஒரு அழகான மலர் மாலை அணிஞ்சிருக்கீங்க, அது வண்டுகள் எப்போ சுத்தி வந்து ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கு. இங்க உள்ள வண்டெல்லாம் அப்படிங்கும். ஆனா ஆன்மீக உலகத்துல வண்டெல்லாம் கிருஷ்ணா பலராமோ. இத சொன்னா நம்மள என்ன சாமி கதையெல்லாம் விடுறாரு. வண்டு வந்து பலராமன் சொல்லுதான், கிருஷ்ணன் ஏன் சொல்லாரு? ஆன்மீக லோகத்தில் அனைத்தும் ஆன்மீகமானது. அது வண்டோ நண்டோ மரமோ செடியோ கல்லோ மரமோ மலையோ நதியோ எதுவா இருந்தாலும் அங்க ஆன்மீகமானது. அங்க பௌதீகர் பேச்சுக்கு இடம்ல. அந்த வண்டுகள்லாம் பலராமுடைய மாலையை சுற்றி ரீகாரமிடுது, பலராமுடைய புகழ் பாடுது. இந்த கோபிகள்லாம் உங்க மேல ரொம்ப அன்பு கொள்றாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப தவம் பண்ணி இந்த பாக்கியம் பற்றி கிருஷ்ணா வந்து பலராமர் புகழ்ற. ஜெய் ஸ்ரீ பலராம் கி ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, மேய்ச்சல் நிலத்துல கிருஷ்ணர் பலராமர் போகும்போது பலராமருடைய கிருஷ்ணருடைய மடியில பலராம் தலை வச்சு படுத்து தூங்குவார். சில நேரம் பலராமர் மடியில கிருஷ்ணர் தலை வச்சு தூங்குவார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளவு அன்பு பரிமாற்றம். பலராமுடைய ஒரே நோக்கம் தூங்கிட்டாங்க. பலராமுடைய ஒரே நோக்கம் யாரை சந்தோஷப்படுத்துறது? கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்துவது. பலராமர் ஒரே நோக்கம். நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை துக்கப்படுத்திடணுமா? நாமளும் கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்தணும். எப்படி ஆனந்தப்படுத்துறது? பலராமர்கிட்ட இருந்து கேட்கணும், பலராமா நீங்க எப்படிலாம் பகவானுக்கு சேவை பண்றீங்க, அதுல எனக்கு கொஞ்சம் கருணை கொடுங்க. ஒரு துளி கருணை கிடைச்சா போதும். உங்க கருணை எனக்கும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்கிற விருப்பம் வரணும். நானும் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். இதுதான் பலராம பிரார்த்தனை பண்ணணும். ஓ பலராமா, எனக்கு ஆன்மீக பக்தி சக்தி கொடுங்க, எனக்கு பக்தி கொடுங்க, பக்தியில சக்தி கொடுங்க. பக்தி வேணும், பக்தியில நிலைச்சு நிக்க சக்தி வேணும். அதை கொடுக்கிறவர் பலராமர். ஜெய் ஸ்ரீ பலராம் கி. பக்தியில சக்தி வேணும், அந்த சக்தி கொடுக்கிறவர் பலராமர். பக்தியில சக்தி வேணும், அந்த சக்தி கொடுக்கிறவர். பக்தியில் நிலைத்து நிற்பதற்கான சக்தி. பக்தியில ஒருத்தர் நிலைத்து நிற்கணும்னா சக்தி வேணும், அது பலராமர் தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் தர முடியாது.
ஸோ இப்படி பிருந்தாவனத்துல கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் நித்தியமா ஆனந்தமா இருக்காரு. பலராமருடைய ஒரே நோக்கம் நிறைய லீலைகள் இருக்கு, ஆனா நேரம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு லீலை மட்டும், இந்த எல்லா லீலைகள்லையும் நான் இன்னைக்கு காலையில கூட யோசிச்சுட்டு இருந்தேன், பலராமருடைய லீலையில் நம்ம ஏன் சில அரக்கர்களை மட்டும் கிருஷ்ணர் கொல்லல. பிருந்தாவனத்துல பெரும்பாலான அரக்கர்களை வந்து கிருஷ்ணர் கொண்டிருக்காரு. பிருந்தாவனத்துல வந்து வந்த அரக்கர்கள் பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவர்தா, அப்புறம் வந்து வத்சாசுரா, அரிஷ்டாசுரா, எந்த அசுரங்கள்லாம் பிருந்தாவனத்துக்கு வந்தாலும் அந்த அசுரங்களை கிருஷ்ணர் கொண்டிருக்காரு. பலராமர் வந்து ஒன்னு ரெண்டு விரல விட்டு என்ற அசுரங்களை தான் கொண்டிருக்காரு. தேனுகாசுரா, பிரலம்பாசுரா, இந்த மாதிரி. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் வந்து இந்த மாதிரி அசுரங்களை வந்து இந்த அசுரங்களை மட்டும், குறிப்பா தேனுகாசுரன், ஏன் தேனுகாசுரனை வந்து கிருஷ்ணர் வதம் பண்ணாம பலராமர் வதம் பண்ணாரு? ஏன்னா எல்லா அசுரங்களையும் வதம் பண்ண கிருஷ்ணருக்கு தேனுகாசுரனை வதம் பண்றதுன்னு பெரிய விஷயம் இல்லை இல்லையா? எவ்வளவு அரக்கர்களை கிருஷ்ணர் வதம் பண்றாரு. பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை கொள்றதுக்காக வர அரக்கர்களை எவ்வளவு பேரை கிருஷ்ணர் வதம் பண்ணியிருக்காரு. பூதனா, அகாசுரா, பகாசுரா. ஏன் வந்து தேனுகாசுரனை வந்து பலராமர் வதம் பண்றாரு? அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம், என்ன பலராமர் என்ன நமக்கு சொல்ல வர்றாரு, அந்த லீலை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? அதுக்கப்புறம் பலராமர் வந்து அவர் வாழ்க்கையில அவருடைய சரித்திரத்துல பலராமருடைய லீலைகள்ல எந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு திரும்ப திரும்ப புரிய வைக்கிறாரு, எந்த விஷயம் நம்ம மனசுல பதிய வைக்கணும், ஒரு ஷார்ட்டா பார்க்கணும். ஏன்னா நிறைய அந்த லீலைகளுக்கு போனா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் ஒரு லீலைகள்ல, பட் தேனுகாசுரன் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்துக்கலாம். இந்த தேனுகாசுரன் வந்து ஒரு கழுதை வடிவில் இருக்கிற அசுரன். கழுதை வடிவில், சரி கழுதை தானே, சாதாரண கழுதை இல்லை இது. இந்த கழுதை தேவர்களுக்கே சவால் விடுற கழுதை. இந்திரா, சந்திரா, வருணா, பிரம்மதேவ், மகாதேவ் இவங்களுக்கே சவால் விடக்கூடிய அதீத பலம் படித்த கழுதை யாரு? தேனுகாசுரன். அந்த பிருந்தாவனத்தை சுத்தி வந்து பிரஜபூமியில, பிரஜமண்டல்ல ஒரு 12 வனங்கள் இருக்கு. 12 வனம், அதுல ஒண்ணு பிருந்தாவனம் ஒன்று. அது இல்லாம தாளவனம், மதுவனம், காண்டீரவனம், பாண்டீரவனம், கதிரவனம், இந்த மாதிரி ஒரு 12 வனம் இருக்கு. அதுல தாளவனம்னு ஒண்ணு. இந்த தாளவனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான இடம். ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோட மேய்ச்சல் இடத்துக்கு போறாங்க. போற வழியில நண்பர்கள்லாம் சொல்றாங்க, ராம ராம மகாபாகோ. ராமர் எல்லாம் சொல்லுங்க, ராம ராமா. கேட்கல, ராம ராமா மகாபாகோ, மகாபாகோ, ராம ராம மகாபாகோ, கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா, கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா. ஓ பலம் பொருந்திய பெண்களுடைய ராமா, ஓ பலம் பொருந்திய புயங்களை உடைய ராமா, ஓ எதிரிகளை அழிக்கும் கிருஷ்ணரே. இங்க பக்கத்துல கொஞ்ச தூரத்துல தாளவனம் ஒரு காடு இருக்கு. இதோ இதோ சுமதே விதுர வனம் தாளாலி அசுங்குலம். இங்க கொஞ்ச தூரத்துல போனா தாளவனம் ஒரு காடு இருக்கு. சரி, இப்ப என்ன அதுக்கு? அந்த காடு இருக்கே, அது ரொம்ப அழகா இருக்கும். எப்பவுமே வனம் இருக்குல்ல, அது காட்டுக்குள்ள போனா ஒரு அமைதி இருக்கும். ஒரு அமைதி, அந்த பறவைகளுடைய சத்தம், குயில் கூவும், மயில் ஆடும், அப்புறம் மான்கள் இங்கே அங்கேயும் ஓடும், அருவிகள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஃபாரஸ்ட், காடு வந்து ரொம்ப வசீகரமானது, காடு வந்து ரொம்ப அழகா சாத்வீகமானது. இந்த தாளவனம் வந்து அப்பேற்பட்ட ஒரு இடம். ரொம்ப அழகான அருவி, அதுக்கப்புறம் இந்த தாமரை குளங்கள், அப்புறம் அழகழகான பழங்கள், ஈச்ச பழங்கள், இப்படி அந்த வனப்புற ஈச்ச மரங்கள் நிறைந்து ரொம்ப அழகான ஒரு வனம். அப்போ இந்த பசங்க சொல்றாங்க, இந்த தாளவனம் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான வனம். ஆனா அதுக்குள்ள யாரும் போக முடியாது. அங்க பறவைகள் சத்தமே கேட்காது. அங்க எந்த மிருகம், சிங்கம் போன்ற கர்ஜிக்கும் காட்டின் ராஜா சிங்கம், யானை, இதெல்லாம் கூட உள்ள போகாது. சிங்கம், யானை, சிறுத்தை, கரடி, புலி, இந்த மாதிரி மிருகங்கள் கூட அங்க போகாது. அது ரொம்ப அச்சம் தரக்கூடிய இடமாயிடுச்சு. ஏன்னா தாளவனத்துல இந்த தேனுகாசுரன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் நண்பர்களோட. தாளவனத்துல தேனுகாசுரன் அசுரன் தன் நண்பர்களோட உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த தேனுகாசுரன் யாரு?
கம்சனுடைய நண்பர். கம்சனுக்கு நிறைய நண்பர். நம்மள மாதிரி உள்ளவங்க யார் நண்பர்? நம்மள மாதிரி தான் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் நம்மள மாதிரி ஆள். அது கம்சனுக்கும் அதே மாதிரி ஆள் தான் நண்பர், அசுரர்கள். இந்த தேனுகாசுரன் என்ன பண்ணாரு, தன்னுடைய கழுதை நண்பரோட அங்க உட்கார்ந்துருக்காரு. அதனால அந்த தாளவனத்தை அவர் தான் அனுபவிக்கிறார். அங்க அந்த அழகான தேன், அந்த மனத்தில் உள்ள தேன்கள், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வருணி, இங்க பலராமுக்கு ஹனி ஆஃபர் பண்ணாங்களா தேன், வருணின தேன், ரொம்ப அழகான சுவையான தேன். இந்த தேன் அமிர்தம் மாதிரி உள்ளது. வருணிங்கிறது ஒரு அமிர்தம் போல ரொம்ப அழகா ஒரு சுவையான பானம். நம்ம அதை டேஸ்ட் பண்ணதில்லை, அது இங்க கிடைக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு பானம். ஸோ இந்த மாதிரி தாளவனத்துல வருணி, தேன், அந்த நல்ல அழகான பழங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா யாருமே அனுபவிக்க முடியாது, யாருமே உள்ள போக முடியாது. அது யார் மட்டும் அனுபவிச்சுருக்கிறா? தேனுகாசுரன் மட்டும்தான் அனுபவிக்கிறார், யாரும் உள்ள போக முடியாது. அப்ப இந்த நண்பர்கள் சொல்றாங்க, அங்க போனா இதெல்லாம் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், அங்க போலாமா? அங்க போகணும், அது உங்களால தான் முடியும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்டா இருக்கானா, எதிரிகளை கொன்றுவிடும் கிருஷ்ணரே, உங்களை பார்த்த எதிரிகள் பயந்து போவாங்க, பலம் பொருந்திய பையங்களுடைய ராமா, நீங்க நினைச்சா அங்க போலாம், அங்க போனா நம்ம இதெல்லாம் அனுபவிக்கலாம். சரி, ஓகே போலாம். பலராமர் சொன்னாரு, சரி போலாம். பலராமர் முன்னாடி போறாரு, கிருஷ்ணா பின்னாடி வராரு, அவருடைய நண்பர்கள்லாம் வராங்க. பலராமர் முதல்ல தாளவனத்துக்குள்ள நுழைறாரு. பலராமர் என்ன பண்ணாரு, முதல்ல தாளவனத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஈச்ச மரங்களை குலுக்குறாரு, மரங்களை போட்டு அசை குலுக்குறாரு. இந்த மரங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க 2 மரங்கள் வரிசை கிளக்கிளக்கிளக்கிளக்கிளன்னு சவுண்ட் வருது, ஒரு பயங்கரமான சப்தம் கேக்குது. நீங்க வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க, நான் மரம் வருஷத்துல தான் சொன்னேன், கிளக்கிளக்கிளக்கிளக்கிளா, இது மரம் வருஷத்தை வச்சு சொன்னேன், நீங்க வேற எங்கேயோ போயிடக்கூடாது, நான் பொறுப்பு இல்லை. இந்த மரங்கள் வருஷம் போது, அந்த இலையெல்லாம் வருஷம் போது ஒரு சவுண்ட் வருது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே தேனுகாசுரனுக்கு பயங்கரமான கோபம். யாராவது ஏன் இடத்துக்குள்ள வந்தது, இது எங்க ஏரியா? நீங்க இவன் நாய் கூட பாருங்க, எவ்வளவு பேர் நாய் வாட்ச் பண்ணிருக்கீங்க. அந்த நாய்க்கு ஒரு பார்டர் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு தெரு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தெருவுல ஒரு நாய் இருக்கும், அதுக்கு ஒரு பார்டர் இருக்கும். இந்த பார்டருக்குள்ள ஏதோ ஒரு நாய் தெரியாம உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏரியாடா நீ எதுக்குடா உள்ள வந்தேன் இல்லையா? அதுக்கு அது லிமிடேஷன் தாண்டி போது இந்த நாய் என்ன பண்ணி லிமிட்டை தாண்டாது, ஏன்னா மத்த நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும். இந்த நாய் நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், அப்ப நான் எப்படி இருக்கும் பட்டம் பாருங்க. இந்த நாய் அந்த தெரு விட்டு போகாது, ஏன்னா மத்த நாய் குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த நாய் தெருக்குள்ள இருந்துட்டு, நான் தான் தெருவுக்கு ராஜா, என்னோட ஏரியா, நீ ராஜா, நீ இதுக்குள்ள வராது, அப்படி பார்டர் போட்டு. இதுல இன்னும் சில நாய்கள் இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள ராஜா மாதிரி. அதே நாய் தான் அந்த வீட்டு கேட்டுக்கிட்டு போனா எஜமானுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கு இல்லையா? பேசவே கூடாது. நாமெல்லாம் புத்தக விநியோகத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், புத்தக விநியோகத்துக்கு போகும்போது பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க, பிவேர் ஆஃப் டாக்னு போட்டு, நாய் இருக்கு, நாய்கள் ஜாக்கிரதை. அது அவங்கள சொல்றாங்களா, வீட்டு நாயை சொல்றாங்க, நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருப்பாங்க. ஒருவேளை எதை சொல்றாங்கன்னு மென்ஷன் பண்ணி போடல, நாய்கள் ஜாக்கிரதை மட்டும் போட்டு, ஒருவேளை வீட்டுல இருக்கிறவங்களா அந்த நாயான்னு தெரியல. சோ பெரிய நாய் இருக்கும், அல்சேஷன் நாய், பொமேரி நாய், டாபர்மேன், பெருசு ஓ ஓ ஓ ஓ ஓ கத்திட்டே இருக்கும். அந்த விசுவாசம் நாய்க்கு அந்த எஜமானன் மேல ஒரு 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 துண்டு பிஸ்கெட்டோ ஒரு துண்டு கறியோ போட்டுட்டா அந்த நாய் பின்னாடியே ஓடி வரும். எஜமான சைக்கிள்ல போகும்போது பின்னாடி ஓடி வரும், கார்ல போகும்போது, அவ்வளவு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம கிருஷ்ணர்கிட்ட வரணும். கிருஷ்ணா எனக்கு இந்த ஜட உலகத்தை கொடுத்துட்டாரு, நான் அவர் எனக்கு எல்லாம் இங்க அனுபவிக்கிறது கொடுத்துருக்காரு, அப்போ அவர் என் எஜமானன் இல்லையா? அப்போ அந்த ஒரு நாய் எப்படி தன் எஜமான்ட்டு அவ்வளவு விசுவாசமா இருக்கோ, அந்த விசுவாசம் நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருக்கணும். ஓ கிருஷ்ணா, இங்க எல்லாம் நீங்க கொடுத்ததுதான், இது என்னது இல்ல, நான் எதையுமே உற்பத்தி பண்ணல, எல்லாம் நீங்க கொடுத்தது. நம்ம என்ன பண்றோம், தேனுகாசுரன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ரைட், இப்ப புரியுதா தேனுகாசுரன் யாருன்னு? நாம தான் தேனுகாசுரன் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு என்னது இது ஏன் வீடு, இது ஏன் நாய்க்குட்டி கூட என்னது, ஏன் நாய்க்குட்டி, ஏன் வீடு, ஏன் மனைவி, ஏன் குழந்தை, ஏன் கணவர். இது எதுவுமே என்னது இல்ல, எல்லாம் கிருஷ்ணர் கொடுத்தது. ஈசாவாசம் அனைத்தும் கிருஷ்ணருடையது, அனைத்தும் பகவான் எழுது. இது எதுவுமே என்னது இல்ல, எல்லாமே கிருஷ்ணருடையது. அப்படி இருக்கும்போது இது எதுவுமே என்னதில்லை, எல்லாம் கிருஷ்ண. நான் எனது என்னுடைய நினைக்கிறதா தேனுகாசுர மென்டாலிட்டி.
தேனுகாசுடைய மனோபாவம் என்னன்னா, இந்த தாளவனத்தை நான் தான் அனுபவிப்பேன், இது எனக்கு சொந்தமானது. அப்ப அதுக்குள்ள யாரையும் நுழைய விட மாட்டேன், இதுக்குள்ள யாரையும் நுழைய விட மாட்டேன். தேனுகாசுரா வந்து பர்மனண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான், செட்டில் ஆயிட்டாங்க. தாளவனத்துல உட்காந்துட்டு யாரையும் உள்ள விட மாட்டேன். தென் பலராமர் உள்ள வந்தோடனே தேனுகாசுரனுக்கு பயங்கர கோபம் வருது. தேனுகாசுரன் வந்து இந்த கழுதை கணைக்கும், அந்த மாதிரி கழுத சத்தம் போடும். அந்த மாதிரி தேனுகாசுரன் பயங்கர கோபம் வந்து அப்படி கர்ஜனை பண்ணிட்டு வெளியே வரான். இந்த தேனுகாசுரன் சாதாரண கழுதை இல்ல, ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான், பெரிய மலை மாதிரி. அவன் பாக்குறான், இந்த தாளவனத்துக்குள்ள யாரோ ஒரு மானிடன் நுழைஞ்சிருக்காரு. இந்த மானிடன் வந்து சிறுவன், பாலகன். இந்த சிறுவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா, இந்த காட்டுக்குள்ள சிங்கம், யானை, இந்த மாதிரி மிருகங்கள் வர்றதுக்கே பயந்துட்டு இருக்கும் போது இந்த சின்ன பையன் பாலகனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா வந்திருப்பான் அப்படின்னு இந்த தேனுகாசுரன் 2 முன்னங்கால தூக்கி பலராமர் போய் நசுக்க போறான். பலராமர் என்ன பண்ணாரு, தன் இடுப்புல அந்த கச்சையெல்லாம் கட்டியிருப்பாங்க, துணி கட்டியிருப்பாங்க, அந்த இறுக்கி கட்டிட்டு பலராமர் என்ன பண்ண அந்த பக்கம் ஒரு ஜம்ப் பண்ற. ஜம்ப் பண்ணோடனே இந்த தேனுகாசுரன் காலை வச்சு அமுத்தும் போது பலராமர் நகர்ந்து போயிட்டாரு. திரும்பி தேனுகாசுரன் கோவம் வருது, இந்த பையன் தப்பிச்சுட்டானதும் திரும்ப கோவம் வந்து திரும்பி வாழை சுருட்டி ஒரு கர்ஜனை பண்ணி திரும்பி வந்து பலராமரை நசுக்க போறான். இப்படியே பலராமர் தள்ளி தள்ளி போய் அவன் பின்னங்கால் வழியா வந்து அவன் வாழை பிடிச்சார். இந்த தேனுகாசுரன் வாழை பிடிச்சு கிரி 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 தூக்கி அப்படி வீசினார். தேனுகாசுரன் பிடிச்சு வாழை பிடிச்சி கிரு 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 சுத்தி தூக்கி வீசினாரு. அவன் போய் ஒரு ஈச்ச மரத்து மேல மோதி அப்படி கண்ணெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து அந்த மரத்து மேல அப்படி அந்த மரத்து மேல மோதி இன்னொரு மரத்து மேல இப்படி தொங்கி விழுந்திருக்கான். அப்படி எல்லாம் மூக்கு வாயில பிளட் எல்லாம் பிளட் வந்து கண்ணெல்லாம் பிதுங்கி போய் அந்த தேனுகாசுரன் வந்து இறந்து போனான். தேனுகாசுரன் இறந்து போயிட்டான்னு இதெல்லாம் வந்து தேவர்கள் ஆகாசிலிருந்து பாக்குறாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லா தேவர்களும் ஆகாசிலிருந்து பாக்குறாங்க. இந்த தேவர்களுக்கே சவால் விட்ட தேனுகாசுரனை ஒரு 5-6 வயது குழந்தை பலராம் அப்படி பிடிச்சு தூக்கி அசால்ட்டா வீசிட்டார். ஜெய் ஸ்ரீ பலராம் கி. தேவர்களா ஆகாசிலிருந்து பூக்களை மழையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி. இந்த கோபர்கள்லாம் பக்கத்துல இந்த நண்பர்கள்லாம் போனாங்க இல்லையா, அவங்க பார்த்து சபாஷ் பண்றாங்க, சபாஷ் ஹரி பண்றாங்க, சபாஷ் சபாஷ். இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ண நம்ம சபாஷ் போடுவோம் இல்லையா, வெரி குட் சூப்பர். நம்ம இங்கிலீஷ்ல சூப்பர் எல்லாம் வெரி குட் எல்லாம் சொல்லுவாங்க. சபாஷ் 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 பண்றான், சபாஷ் பண்றான். இந்த தேனுகாசுரன் என்னன்னா, அவன் மரத்துல தொங்கிட்டு இருக்கா, அப்படி சத்து போய் அந்த டெட் பாடி இப்படி மரத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த தேவர்கள்லாம் மேல இருந்து பூக்களை மலையா பொழிறாங்க. தேவமங்கையெல்லாம் நடனம் ஆடுறாங்க. ரம்பா, ஊர்வசி, மேனகா, கந்தர்வர்கள் அழகா பாடுறாங்க, பலராமர் புகழ் பாடுறாங்க. ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி. பார்த்தால் பலராமருடைய புகழ். இந்த சத்தம் கேட்டு மத்த ஆட்களால் பொறுத்துக்க முடியல. தன்னுடைய எஜமானன் வந்து தேனுகாசுரனை இந்த ஒரு பையன் வந்து கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட மற்ற கழுதைகள்லாம் வெளியே வருது. இந்த தேனுகாசுடைய நண்பர்களா இருக்கிற அந்த கழுதைகள்லாம் வெளியே வருது. இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் தோளோட தோல் சேர்த்துக்கிட்டாங்க. தோளோட தோல் சேர்த்து எப்படி இப்படி 2 பக்கம் நின்னுக்கிறது. நீங்க சினிமால எல்லாம் பாப்பீங்க, 2 ஹீரோ வந்து சேர்ந்து 2 ஹீரோ சேர்ந்துடா பெரிய படம்டா, 2 ஹீரோ நடிக்கிறது. என்ன பெரிய நடிகை, அவன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். சினிமால வந்து இந்த 2 ஹீரோ சேர்ந்து நடிக்க மாட்டாங்களாங்கிற ஏக்கம் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல இருந்து இவங்க சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் டூப்புங்க. ஒரிஜினலா கிருஷ்ணரும் பலராமர் தோளோட தோல் சேர்த்து நிக்கிறாங்க. கிருஷ்ணரும் பலராமர் தோளோட தோல் சேர்த்துக்கிட்டு இந்த 100கணக்கான 1000கணக்கான கழுதைங்க வருது. எல்லாத்தையும் சுத்தி கிரு தூக்கி வீசுறாங்க. அப்படி ஒரு பக்கம் கிருஷ்ணர் தூக்கி வீசுறாரு, ஒரு பக்கம் பலராமர் தூக்கி வீசுறாரு. இந்த எல்லா கழுதைகளும் மரத்துக்கு மேல இப்படி தொங்கிட்டு இருக்கு. இப்படி காடு பூரா அந்த அந்த தாள வளர்த்து அந்த மரங்கள் மேல இப்படி கழுதைகள் தொங்கிட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு வந்து ஒரு கொடை மாதிரி இருக்கு. இப்படி வந்து அந்த தாளவனத்தை தும்சமாக்கி அங்க அசுரங்களை எல்லாம் தும்சம் பண்ணிட்டு இந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரே குஷி. இவங்கெல்லாம் ஓடி போய் இந்த கோபர்கள்லாம் ஓடி போய் துள்ளி குதிச்சு ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி, ஜெய் ஸ்ரீ பலராம் கி. அங்க இருந்து பழங்களை எல்லாம் பறிச்சு பூக்களை எல்லாம் பறிச்சு அந்த கிருஷ்ணருக்கு மாலையா போட்டு பலராமருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகான நிலையிலே. சோ இது ஏன் பலராமர் தேனுகாசுரனை கொல்லணும், கிருஷ்ணர் கொல்லாம? ஏன்னா இது ஒரு அழகான உவமை ஆச்சாரியர் சொல்றாங்க.
நம்ம இதயம் இருக்கே, இந்த இதயம் வந்து ஒரு தாளவனம் மாதிரி. இந்த இதயம் எப்படி? தாளவனம். தாளவனம் ரொம்ப அழகான இடம். நம்ம இதயம் ஒரு அழகான இடம் தான். ஆனா இந்த இதயத்துக்குள்ள நம்மளுடைய இந்த அசுர குணம் இருக்கு இல்லையா, அதுதான் தேனுகாசுரன். நம்முடைய அசுர குணம் என்னது? பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணும். இந்த இதயம் ஃபுல்லா அதான் ஆசை. இங்க போகலாமா, அங்க பண்ணலாமா, அதை செய்யலாம், ஏதாவது பௌதிகமான திட்டம் போட்டு பௌதிகத்துல வந்து ஆழ்ந்து போயிருக்கிறது. நம்ம இதயம் எப்படி இருக்கு? பௌதிகத்துல ஆழ்ந்து போய் பல்வேறு திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கு. நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது. சரி, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது 30,000 ரூபாய்க்கு லோன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 30,000 ரூபாய் சம்பளம் வந்தா சரியாயிருமா, அப்புறம் 50,000 ரூபாய்க்கு திட்டம் வச்சிருக்காங்க. சரி, 50,000 இப்படி வாழ்க்கை பூரா லோன் 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 தேனுகாசுரன் மாதிரி வாழ்க்கை போயிட்டு. இப்படி வாழ்க்கை பூரா பௌதிக கஷ்டத்திலேயே மூழ்கி. அப்ப தேனுகாசுரன் எதனை ரெப்ரசன்ட் பண்றாரு, எதை பிரதிநிதிக்கிறாருன்னா, நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த அசுர குணம், அனுபவிக்க வேண்டும் என்ற பொய் அகங்காரம். நானே அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிப்பாளன், இது எனக்கு சொந்தம், இது என்னுடையது. இல்ல பௌதிக ஆசை, புலன்பு ஆசைகள், பௌதிக விஷயங்களை அனுபவிக்கின்ற எண்ணம், அதற்கான சிந்தனை, அதற்கான நாலேஜ். நிறைய படிக்கிறோம் இங்க ஜட உலகத்துல. டாக்டர் படிக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, ஐடி, டெக்னோபால், சோ மெனி சாஃப்ட்வேர், என்னென்னமோ படிக்கிறாங்க. பட் ஹார்ட் ஃபுல்லா, இதயம் ஃபுல்லா இந்த பௌதிக ஆசை தான் இருக்கு. நான் அனுபவிக்கிற எண்ணம். இந்த நான் அனுபவிக்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நம்ம இதயத்துல அது முடிக்கணுங்கிறதுக்கான அறிகுறி. ரைட்? ஸோ இந்த 5 மினிட்ஸ் தான் முடிஞ்சிடும். இந்த 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம். இந்த ஹோல் ஸ்டோரி இந்த 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இந்த தேனுகாசுரன் நான் அனுபவிக்கிற எண்ணம் நம்ம இதயத்துல உட்காந்துருக்கான். நம்ம ஓரொரு இதயத்திலும் தேனுகாசுரன் உட்காந்துருக்கான். சரி, இந்த இதயத்தில் இருக்கிற தேனுகாசுரனை வதம் பண்ணணும், அழிக்கணும். சரி, இப்போ வந்து பலராமருடைய அவதாரம். பலராமருடைய அவதாரம் பலராமருக்கு அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் யார் அவதரிக்கிறா? கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. அப்ப கிருஷ்ணர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்தது யாரு? சரி, இப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல எதற்கு முயற்சி பண்றோம்? கிருஷ்ண பக்தி பண்றோம் இல்லையா? எதுக்காக முயற்சி பண்றோம்? என்ன முயற்சி பண்றோம்? கிருஷ்ண பிரேமம் எல்லாம் வரணும். கிருஷ்ண பிரேமம் வரணும்னு என்ன பண்ணணும்? பக்தி வரணும்னு என்ன செய்யணும்? சேவை பண்ணணும். என்ன பண்ணணும்? மாலை சொல்லணும். ஏன் மாலை சொல்றோம்? கிருஷ்ணரை நினைக்கணும். அப்போ என் இதயத்துல கிருஷ்ணர் உள்ள வரணும். என் இதயத்துல கிருஷ்ணர் உள்ள வரணும். தாளவனத்துக்குள்ள கிருஷ்ணர் போகணும். தாளவனத்துக்குள்ள கிருஷ்ணர் நுழையணும்னா முதல்ல பலராமர் நுழையணும். என் இதயத்துல முதல் கிருஷ்ணர் வரணும்னா பலராமர் முதல்ல வரணும். ஏன்னா பலராமர் குரு தத்துவம். குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை இல்லை. அப்போ பலராமர் என்ன பண்ணாரு? தாளவனத்துக்குள்ள போய் அந்த தேனுகாசுரனை வதம் பண்ணி கிருஷ்ணர் அங்க அனுபவிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். ஜெய் ஸ்ரீ பலராமுக்கு. அவர் அனுபவிக்கிறதுக்காக தாளவனத்துக்குள்ள போல, கிருஷ்ணருடைய நண்பர்களும் அவங்க அனுபவிக்கிறதுக்காக தாளவனத்துக்குள்ள போல. கிருஷ்ணருடைய நண்பர்கள், கோபர்கள், பலராமர் எல்லாருடைய நோக்கம் என்னது? கிருஷ்ணர் அனுபவிக்கணும். பலராமருடைய நோக்கம் என்னது? கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். பலராமருடைய நோக்கம் என்னது? கிருஷ்ணன் ஆனந்தமா இருக்கணும். பலராமருடைய நோக்கம் என்னது? கிருஷ்ணா அனுபவிக்கணும். ஜெய் ஸ்ரீ பலராமுக்கு. அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் மனசுல புரிஞ்சதுன்னா பலராமர் யாருன்னு புரிஞ்சு. சோ பலராமர் அப்போ தாளவனத்துக்குள்ள கிருஷ்ணர் முதல்ல போகணும் அப்படின்னா பலராமர் முதல்ல நுழையணும். அப்ப என் இதயத்துக்குள்ள கிருஷ்ணர் முதல்ல வரணும்னா பலராமர் முதல்ல வரணும். இந்த பலராமருடைய முதல் வேலை என்னது? இதயத்துக்குள்ள வந்து இந்த தேனுகாசுரனை கொல்லணும். தேனுகாசுரங்கிற அசுரன், தேனுகாசுரன்ற அசுரன் நம் இதயத்தை விட்டு விலகாத வரைக்கும் கிருஷ்ணர் உள்ள வர முடியாது. ரைட்? தேனுகாசுரன்ற அசுரன் நான் என்ற பொய்யகங்காரம், அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை, பௌதிக பற்றுதல், பௌதிக கல்வி, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் நம்ம இதயத்துல எழுந்துள்ள மாட்டார். நம்ம தலைகீழ உட்கார்ந்து நாம ஜபிக்கலாம், பக்தி பண்ணலாம், பூஜா பண்ணலாம், என்ன பண்ணாலும் சரி, இந்த பொய் அகங்காரம் இருக்கிற கிருஷ்ணர் உள்ள வர மாட்டார். இது யார் அழிப்பா? குருவோட கருணை. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகியா சத்சுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ. ஓ ஆன்மீக குருவே, என்னுடைய அறியாமையிலிருந்து என்னை விடுவீங்க. இந்த தேனுகாசுரன் அறியாமையின் மொத்த வடிவம். என்ன அறியாமை? தேனுகாசுரன் அறியாமையின் மொத்த வடிவம்னா என்ன அறியாமை? நான் அனுபவிக்க வேண்டும் என்று அறியாமை, நான் தான் என்று அறியாமை. இதுதான் மாயை, பொய், பொய் அகங்காரம். இத வந்து
குருவோடைய கருணையால தான் ஜெயிக்க முடியும், பலராமுடைய அருளால தான் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் தாளவனத்துக்குள்ள நுழைஞ்சார். சரி, தேவியோட கர்ப்பத்துல கிருஷ்ணர் எத்தனாவது குழந்தையா வந்தார்? 8வது குழந்தை. பலராமர் எத்தனாவது குழந்தை? ஏன் பலராமர் 7வது குழந்தையா வந்தார்? பலராமர் தோன்றினதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் இங்க பூமியில வர்றதுக்கு சமூகமான ஒரு சூழ்நிலை. சோ whenever எப்பெல்லாம் கிருஷ்ணர் இங்க தோன்றும் நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் இங்க வரணும்னு நினைக்கிறாரோ, பலராமர் அதுக்கான ஏற்பாடுகளை முதல் செய்வார். சோ பலராமர் ஃபர்ஸ்ட் அதை ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் இங்க வருவார். அதே மாதிரி நம் இதயத்துல பகவான் எழுந்தருள வேண்டுமானால், நம் இதயத்தில் பகவான் குடிகொண்டிருப்பதை நாம் உணர வேண்டுமானால், நம் இதயத்தில் பகவான் நடனம் ஆடுவதை நாம் உணர வேண்டுமானால், நாம் ஹரிநாமத்தில் ஒரு ருச்சி ஏற்பட வேண்டுமானால், நான் ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது இதயத்தில் பகவான் இருப்பதை நான் உணர வேண்டுமானால், அதுக்கு பலராமுடைய அனுகிரகம் வேண்டும். ஜெய் ஸ்ரீ பலராம் கி. நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அதான் பலராமட்ட, ஓ பலராமா, இந்த தேனுகாசுரன் எனக்குள்ள என்ன பாடா படுத்திட்டு இருக்கான், உண்மையா இல்லையா? எனக்குள்ள இருக்கான், எனக்குள்ள பல தேனுகாசுரன் இருக்கான். உங்களுக்குள்ள எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள பல தேனுகாசுரன் இருந்து என்ன பாடா படுத்திட்டு இருக்கிறான். தினமும் ஜபமாலை எடுத்தாலும் பாடா படுத்துறேன். நானும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி இந்த தேனுகாசுரன் ஓட்டலான்னு பார்க்கற முடிய மாட்டேங்குது. அதனாலதான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். பிரபுபால் சொல்லி கொடுத்த மாதிரி ஆன்மீக குரு பிடிச்சுக்கணும். அப்பதான் ஒழுங்கா ஜபம் பண்ணி தேனுகாசுரனை வரட்ட முடியும். சோ அதனால நமக்குள்ள பல தேனுகாசுரன் அடிக்கடி வெளியே எட்டி எட்டி பாக்குறாங்க, வந்து போறாங்க. காலையில ஒரு தேனுகாசுரன், சாயந்தரம் ஒரு தேனுகாசுரன், இப்படி பல பேர் இருக்காங்க உள்ள. எல்லாம் அப்படி உள்ள போட்டு பிளாட் போட்டு தங்கி தூங்கிட்டு இருக்கா. அடிக்கடி எதிர்த்து பார்க்க நான் இங்கதான் இருக்கேன். ஸோ இந்த தேனுகாசுரன் என்ற அந்த பொய் கர்வம், பொய் அகங்காரம் நம்ம விட்டு விலக வேண்டுமானால் அது பலராமுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் முடியும், ஆன்மீகருடைய கருணையால் மட்டும்தான் முடியும். அதனால இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல பிரார்த்தனை பண்ணுவோம். இது ஒரு ஸ்டோரி, இது பலராமுடைய ஒரு சரித்திரம். இந்த மாதிரி பிரலம்பாசுரா, திவ்விதா, அப்புறம் பல்வல முக்தி, ரோமகிருஷ்ண வதம், ரோமகிருஷ்ண சூதா, ரோமகிருஷ்ணரை பலராம் வதம் பண்ணார். ஏன் ரோமகிருஷ்ண, சரி ஒரு லைன் மட்டும் பார்த்துருவோம், ஃபுல் ஸ்டோரி பார்க்க வேண்டாம், நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது. ஏன் பலராம் ரோமகிருஷ்ண வதம் பண்ணாரு? நீங்க நான் ஒரு 4 உதாரணம் எடுத்துக்கிறேன். இந்த 4 உதாரணத்துக்கு எது காமனா இருக்குன்னு பாருங்க. ஒரு 4 உதாரணம் சொல்றேன். இந்த 4 உதாரணத்துல எந்த விஷயம் காமனா இருக்கு அப்படின்னு. இப்போ ஒண்ணு தேனுகாசுர வதம் பார்த்தோம். இதுல என்ன தெரிஞ்சுட்டோம்? தேனுகாசுர வதத்துல 4 என்று பொய்யங்காரம். ரோமகிருஷ்ண சூதன் ஏன் பலராம் வதம் பண்ணாரு? ரோமகிருஷ்ண சூதாவை ஏன் பலராம் வதம் பண்ணாரு? ரோமகிருஷ்ண அகங்காரம், நான் பிராமணன், நான் பண்டிதன், நான் ரோமகிருஷ்ண சூதா நினைச்சா நான் வியாசருடைய சீடன், எனக்கு அனைத்து கல்வியும் இருக்கு, எனக்கு அனைத்து நாலேஜ் இருக்கு, நான் பெரும் பண்டிதன், நான் பிராமணன், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், நான் வியாசரின் சீடன், நான் ஏன் பலராமருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும்? இது என்னது? இதுக்கு பேரு பொய்யங்கா. அதனால பலராமர் என்ன பண்ணாரு? சும்மா ஒரு புல்ல புடிச்சு மேல போட்டாரு. ஒரு புல்ல எடுத்து, இந்த வல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிறது பலராமருக்கு தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருது. ஒரு புல்ல எடுத்து இப்படி மேல போட்டாரு. ரோமகிருஷ்ணனுடைய கதை முடிச்சது. ஏன் ரோமகிருஷ்ணன் வதம் பண்ணாரு? இந்த பொய் அகங்காரம் இருக்க பலராமர், பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் திருப்தி அடைய மாட்டார். சரி, அடுத்தது இந்த திவ்விதாங்கிற வானரத்தை ஏன் பலராமர் முக்தி கொடுத்தார்? திவ்விதான் ஒரு வானரம். திவ்விதா வானரம், இந்த திவ்விதா வானரம் இருக்கே, இது நீண்ட காலம் வாழக்கூடியது. இது ராமலீலையில ராமருடைய காலத்துல வானரங்கள்ல சேவை பண்ணிட்டு இருந்தது. திவ்விதா வானரம் பகவான் ராமரை ஏத்துக்கொண்டது, லக்ஷ்மணன் ஏத்துக்கல. லக்ஷ்மணனை ஒரு பகவானை ஏத்துக்கல. அவர் லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனிதன் தானே நினைச்சது. ராமர் எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்தாரு, திவ்விதாக்கு முக்தி கொடுக்கல. ஏன் ராமர் அயோத்தியா, ஆக்சுவலி ராமாயணத்துல இந்த ராம ராவண யுத்தத்துல யாரெல்லாம் பங்கு பெற்றாங்களோ எல்லாருக்கும் ராமர் விடுதலை கொடுத்தாரு, திவ்விதாக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா திவ்விதாக்கு என்னது? முதல்ல 2 என்ன பார்த்தோம்? தேனுகாசுரனுக்கு என்னது? பொய்யங்கா. ரோமகிருஷ்ண சூதாவுக்கு பொய்யங்கா, திவ்விதாக்கு அதேதான். நான் ஏன் லக்ஷ்மணுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் யாரு? ஐ எம் திவ்விதா, தி கிரேட் வானரம். மனித குரங்கு, கொரில்லா, காட்ஸில்லா. நீங்க இதுல சிம்பான்சி எல்லாம் பாத்துருக்கீங்க, டிவில எல்லாம் வாலில்லா குரங்கு வரும். அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சொல்ல தோணுது. ஆனா உங்களை எல்லாம் நினைச்சா அது வேண்டான்னு தவிர்க்குது. ரொம்ப அழகான ஸ்டோரி. சோ திவ்விதா வானர் ஏன் பலராமனால கொல்லப்பட்டது? பொய்யங்காரம். அடுத்தது பல்வலன். இந்த பல்வலன் அவனுக்கு பொய்யங்காரம். முனிவர்களா யாகம் பண்ண அங்க அது மேல இருந்து ஆகாசம் இருந்து மலை மூத்திரம் எல்லாம் போடுவான். இந்த முனிவர்களா கேட்டாங்க, பலராமா நீங்க இந்த ரோமகிருஷ்ணன் வதம் பண்ணாரு ஃபர்ஸ்ட்,
ரோமஹர்ஷன் வதம் பண்ணோடனே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பிராமணனுக்கு ஒண்ணு சாபம் வந்துடுச்சு, பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. சரி, பலராமர் கேட்டா, ஆக்சுவலி பலராமருக்கு ஒன்றும் தோஷம் கிடையாது, அவர் முழுமுதற் கடவுள். இருந்தாலும் பலராமர் மாநில ரூபத்துல இருந்தா நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நீங்க இந்த பல்வனங்கிற யாருக்குன்னு கொல்லணும்னு. ஏன்னா தெரியும் பலராமரால முடியாது, எதுவும் கிடையாது. இந்த பல்வனனுக்கு பொய் அகங்காரம். தென் குரு வம்சத்தினருக்கு பொய் அகங்காரம். எப்போ சாம்பனை கடத்திட்டு போயிடுவாங்க, சாம்பனை சிறை பிடிச்சி வச்சிருவாங்க. துரியோதனுடைய மகளை வந்து சாம்பன் விரும்புவார். ஊர்மிலான்னு நினைக்கிறவங்க பேர், ஊர்மிலா ஊர்வசி என்ன பேரும், ஊர்மிலான் லக்ஷ்மணான்னு நினைக்கிறேன். சோ என்னாச்சு, இவங்க எல்லாம் கைது பண்ணிடுவாங்க. துரியோதனுடைய இந்த கௌரவர்கள்லாம் வந்து கைது பண்ணிடுவாங்க சாம்பனை. அப்போ ஒட்டுமொத்த எதுக்களும் படையெடுத்து போய் கௌரவர்களை தாக்கணும்னு நினைக்கும் போது பலராமர் சொல்வார், வேண்டாம், நான் போய் சமாதானம் பேசுறேன். அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான், குரு வம்சத்துக்காரங்க, எதுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் தான், நெருக்கமான உறவினர்கள் தான். நான் போய் சமாதானம் பேசுறேன். பலராமர் சமாதானம் பேச வந்திருக்காரு. யார்கிட்ட? குரு வம்சத்துக்காரங்க. துரியோதனா, பீஷ்மா எல்லாம் இருக்காங்க. பலராமர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே ஹஸ்தினாபுரத்து நுழைவாயில பகவான் பலராமர் வந்திருக்கு. இவங்க எல்லாம் போய் அவர் ஆரத்தி பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி வழிபட்டாங்க. பலராமர் ஒரே விஷயம் சொன்னாரு, சாம்பனை கூட அனுப்புங்கன்னு. உடனே அவங்களுக்கு வந்துருச்சு கோபம். நீங்க யாரு சாம்பனை பத்தி கேட்கறதுக்கு? இந்த எதுக்கெல்லாம் யாரு? எங்களுக்கு கீழ்பட்டவங்க தானே. என்ன கிருஷ்ணர் பெரியது, அவருக்கு என்ன பெரிய? கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னு பலராமர் கோபம் வந்துருச்சு. கிருஷ்ணரை பத்தி ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சுன்னு பலராமர் என்ன பண்ணாரு? ஏற்கலப்பை தூக்குனாரு. இந்த ஏற்கலப்பை தூக்கி ஹஸ்தினாபுரத்துல ஒரு குத்துனாரு. அப்படியே தரதரம் இழுத்து போய் அங்கே தூக்கி போட்டு வேண்டார். வசதி தசன சிக்கர் வசதி வப்புசி பிசதே வசனம் ஜலதாவம் ஹலஹதி பீதி விலித்த யமுனா. அது ஹஸ்தினாபுரத்தை வந்து மேப்ல எல்லாம் பண்ணிடுவேன், பூகோள மேப்ல எல்லாம் பண்ணிருப்பார் பலராமர். ஒரு போட்டாரு. கிருஷ்ணரை பத்தியா பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன யோகிதை இருக்கு கிருஷ்ணா பத்தி பேசுறதுக்கு? பலராமர் கோபம் வந்து கலப்பை ஒரு ஊன்னாரு பூமியில. அப்படியே தரதரம் எடுத்துட்டாரு. யமுனையில போய் போடுறேன், யமுனையில போட்டு கரைச்சிடுவோம், உலக மேப்லயே ஹஸ்தினாபுரம் எல்லாம் பண்ணிடுவேன். அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. பயந்து போய் பலராமருடைய கோபத்துக்கு யாரு நிக்கவே முடியும், எல்லாம் பயந்து போய் சரண்டர் அடிச்சிட்டாங்க. பலராமா மன்னிச்சிருக்காங்க, தெரியாம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. நாங்களாம் இந்த சின்ன புத்திக்காரங்க, மந்த புத்திக்காரங்க, நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் பலராம விட்டார். இந்த மாதிரி இதெல்லாம், இந்த எல்லா விஷயத்திலும் எது அடிப்படையா இருக்கு? பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணரை நெருங்கவே முடியாது. அது கூடாது, அது வேண்டாம் அப்படின்னா பலராமர் சரணடைஞ்சா பலராமர் அழகா நம்ம கிருஷ்ணரை கொண்டு உட்காரிச்சு கிருஷ்ணரை கூட்டிட்டு. जय श्री बलराम की, बलराम पूर्णिमा महोत्सव की, प्रभुपाद की।